ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது அன்பு ஆண்டவர் லட்சமாகிய யாஷுவா மெசியா நாமத்தினாலே நம்ம பிதாவாகிய யாவேதின் ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எபிரேயர் புத்தகம் 13 அதிகாரம் 8 14 வரைக்கும் வாசிப்போம். எபிரேயர் 13 அதிகாரம் 8 14 வரைக்கும், பக்கம் 311. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் யாவே தேவன் பிரியமாய். 8 யாஷுவா மேசியா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியர்னாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே யாஷுவா மேசியாவும் நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்திற்கு 14 வரைக்கும் தான். தேங்க்யூ. ஷர்லி, இவங்க யாரு? ஷர்லி அவங்க என் பிரதர். யாஷுவா மேசியா நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இது எழுதுறார். என்ன சொல்றாரு? பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இது சிறப்படுகிறது நல்லது. இத யாருக்கு எழுதுறாரு வாக்கியம்? எபிரேயர்களுக்கு எழுதியிருக்கிறார். எபிரேயர்களுக்கு. இந்த எபிரேய புத்தகத்துல முழுக்க பாத்தீங்கன்னா ஆசாரியத்துவத்தை பத்தி அதிகமா எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எபிரேயர்கள் அவர்கள் தேவனிடத்துல எப்படி சேர முடியும், அவங்களுக்கு எப்படி பார்த்தா ஆசாரியர்களை வச்சுதான். அதனால எபிரேயருக்கு இடத்துல இந்த நிருபத்துல ஆசாரியத்துவத்தை பத்தி அதிகமா சொல்லுகிறார். சொல்லிட்டு எபிரேயர்ல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு எழுதுறாரு. யூதர்கள் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு எழுதுறாரு. புதுசா வந்தவங்களுக்கு அந்நிய போதனைகளா, பலவிதமான அந்நிய போதனைகள். இந்த ஏன் சொல்றாரு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 29-30 பாருங்க. பக்கம் 193. 29-30. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனால் பலவிதமான போதனைகள். அதாவது எதுக்காக அங்க என்ன போட்டிருக்கு? சீஷர்களை
யார் இடத்துல இழுத்துக் கொள்வாங்களாம்? தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பிரதர் ஒரு நிமிஷம், எந்த அதிகாரம் பிரதர்? எனக்கு ஒண்ணும் கேட்கல. அந்த இது லைட் பண்ணுவாங்க 20 அதிகாரம் 29. எதுல அப்போ 20 அதிகாரம் 29, 30. தீட்சைகளை என்ன பண்ணுவாங்க? அதாவது என்ன போட்டிருக்காங்க? தங்களிடத்துல இழுத்துக் கொள்ளும்படிக்கு மாறுபாடுகளை போதிப்பார்கள். அப்போ கரெக்டா போதிச்சா யார்கிட்ட எடுத்துக் கொள்ளப்படுவாங்க? தேவன்ட்ட. ஆண்டவர் இடத்துல. ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் அப்போ 2 அதிகாரம் வாசிக்கிறோமே, கடைசியில பாருங்க. தேவன் பக்கம் 163. ரட்சிக்கப்பட்டவர்களை ரசிக்கப்படுகிறவர்களை யாவை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபைக்கு யார் தலை? ஆண்டவராகிய இயேசு மெசியா. அப்ப தேவன் என்ன பண்றாரு? ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை யார்கிட்ட சேர்க்கிறாரு? ஆண்டவர்கிட்ட சேர்க்கிறார். அதனால சொல்றார், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் என் இடத்தில் வரான். அப்போ நிறைய பேர் வந்தப்ப என்ன பண்றாங்க? பலவிதமான போதனைகள், தப்பான போதனைகள் சொல்லி தங்களிடத்துல இழுக்க பாக்குறாங்கன்னு பவுல் அப்பயே பயந்து இருந்தார். அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து இவர் என்ன சொல்றாருங்க? பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல. இருதயம் எதனால திறப்படணுமா? கிருபையினாலே. கிருபையினாலே திறப்படணும். அது என்ன கிருபை? வசனம். வசனம். சரி, இத சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாரு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவளை புசிக்கிறதுக்கு கூடாரத்தில் ஆராதனை செய்யறவளுக்கு அதிகாரம் இல்லை. என்ன அர்த்தம் அது? என்ன அர்த்தம் அது? நமக்கு ஒரு பலிப்பீடம் உண்டுன்னா ஓல்ட் டெஸ்ட்மென்ட் தான் வரும்ல பலிப்பீடம். அதற்குரியவளை புசிக்கிறதுக்கு கூடாரத்தில் ஆராதனை செய்வதற்கு அதிகாரம் இல்லை. ஒன்லி ஆசாரியர்களுக்கு தான் அதிகாரம், நமக்குலாம் இல்லை. ஆசாரியர்களுக்கு அதிகாரம் உண்டா? இங்கிலீஷ்ல வாசிங்களேன். We have an altar from which those who minister at the tabernacle have no right to eat. We have an altar from which those who minister at the tabernacle have no right to eat. Have no right to eat. என்ன அர்த்தம்னா, கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு டேபர்நாக்கிள். கூடாரத்தில் நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. நம்ம பலிபீடம் எது? நம்ம பலிபீடம் எது? எது பலிபீடம்? நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. நமக்கு ஒரு பலிபீடம் ஆண்டவர் தான். கல்வாரியில இருந்த ஆண்டவர் தான் பலிபீடம் நமக்கு. மத்தேயு 23:19 பாருங்க. பக்கம் 36.
மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடமோ? காணிக்கையை பரிசுத்தமாக்குற பலிபீடம். பலிபீடமும். நம்மளாம் தேவன் எப்படி காணிக்கையா உகந்த வாசனையா இருக்கிறோம். அப்ப நம்மள பரிசுத்தமாக்குறது எது? யார் நம்மள பரிசுத்தமாக்குறார்? ஆண்டவர் தான். அப்ப அவர் தான் பலிபீடம், அவர் தான் பலி. அந்த பலிபீடத்துல பலியானார் அவர். அப்ப நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இந்த பலிபீடத்திலே புசிக்கிறதுக்கு, அந்த குறிவுகளை புசிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது? கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவள். யார் கூடாரத்தில் ஆராதனை செய்யறாங்க? யூதர்கள். அது யூதர்கள் வருமா? ஓகே ஓகே. இது ஏன் காமிக்கிறது? என்ன சொல்றேன்னா, ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் சில பேர் இன்னும் அந்த பழைய முறை படி சிலதெல்லாம் பண்ணணும்ன்றாங்க. அந்த மாதிரி போதனை எல்லாம் வருது. அதனாலதான் என்ன சொல்றாரு, இந்த பலிபீடத்துக்கு வந்துட்டீங்க நீங்க. இந்த பலிபீடத்துல வந்த பிறகு இதுல யாருக்கு பங்கு? நமக்குதான். பழைய முறையின்படி கூடாரத்துல பழைய முறைமையை நீங்க செய்வீர்களானால் உங்களுக்கு இதுல பங்கு கிடையாது. அவனை எச்சரிக்கிறார். புரியுதா? புரியுது. இப்போ இங்கிலீஷ்ல பெட்டரா இருக்கு, தமிழ்லயும் ஓகே. இது ஒரு ரீசன் சொல்றார். ஏனென்றால் ரொம்ப அழகா, எந்த மிருகத்தினுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியர் கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்களை பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். நம்ம ஓல்ட் டெஸ்டமென்ட் நிறைய பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டுல. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 8, 16, 17 பாருங்க. 2ல 16 தானே அங்கிள் இருக்கு. அதிகாரம் கொஞ்சம் கரெக்டா வசனம் பார்க்கணும். 8ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இல்ல, 8 அங்கிள். 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் வாசி, அதுக்கு பிறகு 16, 17. வாசி ஷாலி. யாவே தேவன் மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரை செய் என்றார். சரி, இதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு என்னன்னா பண்ணிட்டு இப்ப 16, 17 பாரு. பின்பு மோசே யாவே தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து காளையையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்திற்கு புறம்பே அக்கினியிலே சுட்டெரித்தான். பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டெரித்தான். அப்ப இந்த பாவ நிவாரண பலி அது என்ன பண்றாங்க? அந்த நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். 16ஆம் அதிகாரத்தோட லேவியர் 16 பார்க்கலாம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரத்தத்தை கொண்டாடுறவங்க அந்த மாம்சத்தையும் குடலையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் தான் அத தகனம் பண்ணணும். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 11ல இருந்து 14 வரைக்கும் பாரு. பின்பு நீ அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்து வாசல் அண்டையிலே யாவே தேவனுடைய சன்னிதானத்தில் அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து
உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி குடல்களை மூடிய கொழுப்பு யாவையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகித்து போட்டு காளையின் மாம்சத்தையும் அதன் தோலையும் அதன் சாணியையும் பாளையத்திற்கு புறம்பே அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய். இது பாவ நிவாரண பலி. அப்ப இதை பத்தி எங்க போடணுமா? பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் தகனம் பண்ணணும். நிலவரம். அந்தப்படியே எபிரேயர் 13 அந்தப்படியே யாஷுவா மேசியாவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கிறது? நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டான்றது. Therefore Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered outside the gate. Outside The gate. the gate. Version. And so Yahshua Messiah also suffered outside the city gate to make the people holy. கேஜவில பாரு. Sanctify the people with his own blood, suffered without the gate. Without the gate. without the gate. Without the camp and the gate இருக்கு. Without the camp ஆக்சுவலா without the gate ரெடிஷ் கரண்ட் எடிஷன்ல பாளையத்துக்கு வெளியே போனோம். இது ஆண்டவர் நிறைவேற்றார். பழைய ஏற்பாட்டு நிலவரத்தை அப்படியே நிறைவேற்றார். எப்படி? பாளையத்துக்கு புறம்பே போக வேண்டும். அது எதை காட்டுகிறது? எதுக்காக எதை காட்டுகிறது? ஏன் பாளையத்துக்கு புறம்பே போனோம்? அந்த யூத மார்க்கத்துல இருந்து, பாரம்பரியத்துல இருந்து வெளியே போகணும். அந்த யூத பாரம்பரியத்தில இருந்து இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய யாஷுவா மேசியாவை ஏற்றுக்கொண்டோம் என்றால், அது யூத முறைமையா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பாரம்பரியமா இருக்கிற புறஜாதிகளா இருந்தாலும் சரி, நம்ம சுத்த பந்தார் எல்லாரையும் விட்டு நம்ம வெளியே போய் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். God bless you. கரெக்டா சொன்னாங்க. பாளையத்துக்கு புறம்பே. பாளையம்ன்றது என்னது ஆக்சுவலா? ஜனங்கள் கூடி தங்கி இருக்கிற இடம். ஜனங்கள் இருக்கிற இடம். ஜனங்கள் வாசம் பண்ணுகிற இடம் பாளையம். இப்ப நம்ம எங்க வாசம் பண்றோம்? உலகத்துல தான் வாசம் பண்றோம். உலகம் நமக்கு பாளையம். ஆனா நம்ம உலகத்துல இருந்தாலும் இது எபிரேயர்களுக்கு சொல்லப்படாது, நமக்கும் இது சொல்லப்பட்டிருக்குது. நம்ம உலகத்துல இருந்தாலும் நம்ம பாளையத்துல இருந்தாலும் எப்படி இருக்கணும்? அதை பாளையத்தில் இல்லாதது போல 1:7 சொல்றார். இந்த உலகத்தை இல்லாதது போல அப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்னு. அப்ப பாளையத்துல நம்ம காரியங்கள் சிந்தைகள் எல்லாம் பாளையத்துக்கு புறம்பே போனோம். ஏன் பாளையத்துக்கு புறம்பே அவர் போய் பாடுபட்டார்? அவர் பாளையத்துக்கு புறம்பே போக வேண்டியது எதனால போனார்? பாளையத்துக்கு புறம்பே எதிராக போனாரு. லூக்கா 20:5 பாருங்க. பக்கம் 116. அவனை திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி குமாரன் அந்த 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 ஓமை உங்களுக்கு தெரியும் இல்லையா? திராட்சை தோட்டத்தை வச்சு ஒவ்வொருத்தரா அனுப்புறாரு. கருத்துல சொந்த குமாரன் அனுப்புறாரு.
அப்போ என்ன பண்றாங்க அவங்க? திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி புறம்பே தள்ளி. திராட்சை தோட்டம்ன்றது என்னது? இஸ்ராயல். இஸ்ராயல். அப்போ இந்த யூதர்கள் தங்கி இருக்கிற பாளையத்துக்கு வெளியே கொண்டு போறாப்புல. வெளியே கொண்டு போய் அங்கதான் அவரை அந்த கல்வாரி மேட்டில அங்கே கோல்கதாவில அவரை மரத்துல அறைகிறார்கள். ஆனா ஏன் இந்த பாளையத்துக்கு புறம்பே போனாதான் நான் கேட்கிறேன். ஏன் பாளையத்துக்கு புறம்பே போகணும்? அது எதை காட்டுகிறது? அந்த ஸ்கேப் கோட்டை வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேப் கோட்டை வந்து பாளையத்துக்கு புறம்பே போக்காடாக விடப்பட வாட்டுக்கடாவை வனாந்தரத்துல போக விடுவார்கள் இருக்குது. அது பார்ப்போம் அது இருக்குது. இதுல இருக்குது. வனாந்தரத்துல போக விடுவார்கள். கரெக்ட். லேவியர் 16 பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். லேவியர் 16 அதிகாரம் 6 இருந்து 10 வரைக்கும் பாருங்க. பக்கம் 147. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காலையை சேர பண்ணி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசாரிப்ப கூடார வாசலிலே யாவை தேவனுடைய சந்நிதியில் நிறுத்தி அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து யாவை தேவனுக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு யாவை தேவனுக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பலியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட்ட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாக்கும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் யாவை தேவனுடைய சந்நிதியில் உயிரோடு நிறுத்தி பாருங்க. 2 வசனம் இங்க 9, 10 ரெண்டுத்துலயும் 9வது வசனத்துல என்ன வருது? பாவ நிவாரண. 10வது வசனத்துல பாவ நிவர்த்தி. 2 வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. God bless you. கரெக்டா பிரதீப் புரிஞ்சு நம்ம தான் ஃபாலோ பண்றீங்களா? ஈஷா இருக்காங்களா? போயிட்டாங்க. இருக்கேன் பிரதர். 2 வித்தியாசம் என்ன பிரதர் அது புரியுது. பட் நமக்கு என்ன அது மீனிங் வருதுன்னு அதை கண்டுபிடிக்கணும். வரேன். அது என்னன்னா பாவ நிவாரணம்ன்றது அது வந்து சின் ஆஃபரிங். சின் ஆஃபரிங். ஓகே. ஆமா. 9வது வசனம் 10வது வசனம் ஜெனட்டா கேக்குறாப்புல. 9வது வசனம் பாவ நிவாரணம் பண்ணின்னு இருக்கு. 10வது வசனம் பாவ நிவர்த்தி உண்டாகிற பலின்னு இருக்கு. பாவ நிவாரணம் அப்படிங்கிறது சின் நிவாரணம். சின் ஆஃபரிங். பாவத்துக்கு பாவ நிவாரணத்துக்கு கொடுக்கிறது. ஆனால் அது எது? அது கொல்லப்படுகிறது. வனாந்தரத்துல போக விடுறப்ப அது என்ன ஆயிடுது? நிவர்த்தி, அட்டோன்மெண்ட். பாவ நிவர்த்தினா அட்டோன்மெண்ட். ஓகே. பிரதீப் காட் இட்? எஸ் அங்கிள், ரிஜாய்சிங் இன் தி ஸ்பிரிட். அதனால நீ ஹல்லேலூயா சொன்ன எனக்கு தெரியும். பாருங்க ஆண்டவர் 2த்தையும் பாருங்க. ஒண்ணு அதாவது இந்த இதுல நீங்க இதுல பாத்தீங்கன்னா 2 விழாக்களோட பர்ஃபார்மன்ஸே அவர் பண்ணிடுறாரு. தன்னிலே பாவ நிவாரணமும் செய்யறாரு, பாவ நிவர்த்தியும் செய்யறாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பழைய பிரமாணத்தை காட்டிலும் இவருடைய எவ்வளவு மேலானது பாருங்க. புரியுதா ஈஷா சிஸ்டர்? சின் ஆஃபரிங்கிறது வந்து இந்த வெறும் ஜஸ்ட் கொடுக்கறது ஆஃபரிங் மாதிரி தானே போகுது பிரதர். அது லைஃப் கொடுக்கல. ஐ மீன் அந்த சின்ன போக்குறதுக்கு பலியாராரு. ஓகே ஓகே ஓகே. 2 அவர்தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ பாளையத்துக்கு புறம்பே போய் இதை செய்கிறார். அதான் அது ஏன் பாளையத்துக்கு ஏன் புறம்பே போகணும்? ஏன் பாளையத்துக்கு புறம்பே போகணும்?
ஆக்சுவலா தீட்டானதுதான் பாலைக்கு வெளியில இருக்கணும். காட் பிளஸ் யூ. ஈட்டானது. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 10ல இருந்து 13 வரைக்கும் பாருங்க. நாங்கள் யாஷுவா மேசியாவின் 4 அதிகாரம் 10ல இருந்து 13. ஷர்லி நீ எடுத்துட்ட, ஆனா எல்லாம் எடுக்கணும். அது உள்ள வாசி. சரிங்க. நீ ஃபாஸ்டா எடுக்கிற, எல்லாரும் எடுக்கணும்ல. 10ல இருந்து 13 வரைக்கும் வாசி. பக்கம் நம்பர் 230 வாசி. நாங்கள் யாஷுவா மேசியாவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் யாஷுவா மேசியாவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குண்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். எங்கள் கைகளினால் வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவுமானோம். எல்லாரும் துடைத்து போடுற அழுக்கு, எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கு எது? குப்பையா? யூரோப்பியன் நீங்க கண்டிப்பா சொல்லணுமே. மத்தவங்க எல்லாம் புரியுதானே தெரியல. துடைத்து போட என்ன, நம்ம போற மரம் அது நம்ம இந்தியாவில எல்லாம் வாஷ் பண்ணிடுவோம் கையால. ஆனா அது கை அப்படியே அந்த டிஷ்யூவால தொடச்சிடுவாங்க. இந்த டிஷ்யூவால தொடையில வீட்டுல கூட சொல்லி இந்த சின்ன குழந்தைங்கலாம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, பேப்பர்ல எடுப்பாங்க. நான் சொல்றேன், இதை எடுத்து நம்ம வீட்டு உள்ளே வச்சுக்குமா? குப்பையிலையா? இல்ல, வெளியே அதுக்குன்னு ஒரு இடம் மீன்ஸ் அதான் வெளியில பேசிக்கலா இது ஃப்ளஷ் பண்ணிடுவோம். பட் ஃபைனலி சிவேஜ்ல போய் உபாகம் பண்ணுங்க. உபாகம் 23 அதிகாரம் 12வது பாருங்க. 12ல இருந்து 14 வரைக்கும் பாருங்க. பக்கம் 252. நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோடு ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவுது. நீ மல ஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மல ஜலாதிலிருந்து உன்னிலிருந்து கழிந்து மல ஜலாதிக்கு இருந்ததுன்னா போய் உட்கார்ந்து போயிட்டு அதான் அர்த்தம். உன்னிலிருந்து கழிந்து போனதை மூட கடவாய். மூட கடவாய் வேற, மூடி போட கடவாய் அர்த்தம் வேற. உன் தேவனாகிய யாவே தேவன் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது. போறோம். இப்ப இது எங்க வைக்கணுமா அந்த லெட்டர்னா? அவுட் சைட். நம்ம வீட்டுல எப்படி வீடு பார்க்க அட்டாச் பாத்ரூம். காலம் அது மாதிரி மாறிட்டு தேவன் இப்ப உலகம் பாருங்க, உலகம் எவ்வளவு விலகி போயிருக்கு பாருங்க. ஏன் அந்த அசூசியில தேவன் இருக்க மாட்டார், பாளையத்துக்கு புறம்பே போடுன்றார். இப்ப ஆண்டவர் அந்த மாதிரி போய் ஏன் போக வேண்டியது அவசியமா இருந்தது? இப்ப அப்போதெல்லாம் பவுல் வாசனம் 1:4 அதிகாரத்துல ஏன் அப்படி? 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனம்.
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் இது படிக்கவாங்க. எது வேணாலும் படி, வசனம் எந்த பாதம் சொல்லிட்டு படி. 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 251 பக்கம். நம்முடைய யாஷுவா மேசியா கிருபையை நம்முடைய ஆண்டவராகிய யாஷுவா மேசியா கிருபை யாஷுவா மேசியாவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இப்போ 5:21 படி. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்படி வாசிக்கலாம். நாம் நீதியே அறியாதிய பாவியலாகிய நாம் ஆண்டவராகிய யாஷுவா மேசியாவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமே அறியாதவரை தேவன் நமக்காக பாவமாக்கிறார். என்ன அன்பு பாருங்க, என்ன அன்பு. நம்ம தீட்டா இருந்தோம். நம்மள தீட்டா இருந்தோம். அவர் என்ன பட்டாரு? தன்னை தீட்டாக்கி கொண்டார். ஒருத்தர் தானே அல்லேலூயா சொல்றீங்க? பிரதீப் பண்டிதா, நீங்கள் ரிசார்ஜ் பண்ணலையா? புரியலையா? எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மைக்ரோ கட் பண்ணல. கண்டிப்பா என்ன ஒரு மகத்துவம் பாருங்க. தன்னை தீட்டாக்கி கொண்டார். அந்த தீட்டாக்கினால்தான் என் தேவனே தேவனே ஏன் பாருங்க, என்ன அன்பு. ஆண்டவருடைய அன்பு என்ன, எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. அப்போ பாளையத்துக்கு புறம்பே அவர் போய் வந்து சகிக்க வேண்டியது அவசியமா இருந்தது. அதனால் நமக்கு என்ன கட்டளை கொடுக்குறாப்பிள்ளைங்க எப்ரேயர்ல? ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போகக்கூடாது. எதை காட்டுகிறது? அவர் பாவத்தின் நிமித்தம் நீதி உள்ளவராய் பாடுபட்டார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பாவத்தின் நிமித்தம் நீதி உள்ள, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். அப்ப நமக்காக அவர் அங்கே பாடுபட்டார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 2:3 2ஆம் வசனம் 2:3 ரெண்டுமே வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து யாவே தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்போ என்ன பண்ணாராம்? 2வது என்ன சொல்றது? தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. சந்தோஷத்தின் மொத்தம் என்ன பண்ணாரா? அவமானத்தை தாங்கினார். சிலுவை பாடுகளை. அவமானம் எப்படி? மனுஷரால் தள்ளப்பட்ட, அசரை பண்ணப்பட்ட, வேண்டாம். அவர் என்னென்னலாம் சொன்னாங்கப்பா. நாட்கள்லாம் எவ்வளவு நிராகரிச்சாங்க அவரை. அவரே நினைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு ஒரு கட்டளை இருக்கு. அப்போ அவர் சத்தியத்து நிமித்தம் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கவே பிறந்தேன்றார். யோவான் 19 பாத்தீங்கன்னா அங்கே பாளையத்துக்கு புறம்பே போறதை பத்தி தான் சொன்னாங்க. யோவான் 19 17 தான். அவர் தம்முடைய அதுதான் அங்கிள் 157 அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவை சொல்லக்கூடாது, மரம் அங்கிள். ஆமா, ஓகே. நீ அப்புறம் சொல்றேன், சொல்லி கொடுக்குறேன். சரிங்க அங்கிள். அவர் தம்முடைய மரத்தை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே
கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறாங்க, அந்த இடத்துல ஆதாமோட மண்டோட இருந்துதான். அந்த இடத்துல கொண்டு போய் தான் அவர் ரத்தம் சிந்தனர். அப்ப பாளையத்துக்கு புறம்பே போய் அவர் பாடுபட்டது போல நாமும் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு பாவங்களுக்கு ஓய்ந்திருப்பான் 2 பேர் 1 பேர் சொல்றாரு. 1 பேர் 2 பாத்தீங்கன்னா எடுங்க, 1 பேர் 2 அதிகாரம் 1 பேர் 2 அதிகாரம் ஒரு நிமிஷம். 1 பேர் 4 அதிகாரம் 1 பேர் 4 அதிகாரம் 1, 2, 3 வாசி. 1, 2 ஒரு நிமிஷம் 4 வரைக்கும் வாசிங்க. இப்படி இருக்க யாஷுவா மெசியா நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் யாவே தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பழைய காரியங்கள் அது நம்ம பிரதீப் மோலே சொன்ன மாதிரி யூதனானாலும் சரி அல்ல கிரேக்கனானாலும் சரி, யூதனா அப்படி அந்த பழைய மார்க்க காரியங்கள் எது பலி செலுத்துறது, அது மாதிரி கிரேக்கன்னா அப்படி அந்நிய தெய்வங்கள் மாத்திரம் இல்ல, அந்நிய காரியங்கள் எல்லாம். அது அதாங்க சொல்றாரு 3வது வாசிமா. சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். போதும், அது போதும். அந்த பக்கமே தலை வைக்காதீங்க. அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்இச்சைகளையும் நடப்பித்து கொஞ்சம் அப்ப என்ன பண்ணுமா? காம விகாரம் இது 2 நம்மள என்ன சேற்றில் அமிர்தம். பாடுபாடல சேற்றி நின்ற என்னை தூக்கி எடுத்தார். அதுல இருந்து நம்மள எடுக்கிறார். திரும்ப அதுல போய் விழக்கூடாது. 2 பேர்ல 2வது பத்தி சொல்றார். கழுவப்பட்ட பன்றி திரும்ப சேற்றில பொருளது போலான்னு இருக்குது. நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிராராதனையை செய்து வந்தோம். ஒரு நிமிஷம். மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து, களியாட்டுனா கூட சேர்ந்து அர்த்தம் அடிக்கிறது. நீ குடிக்கலாம் கூட அவங்களோட போய் உட்காந்து சிரிக்கிறது, ஜாலியா இருக்கிறது, அந்த கூட்டமே கூடாது. அது பழைசு, அது கூடவே கூடாது. சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? துன்மாக்களுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். உனக்கு என்ன இடம்? நீ அவன்கிட்ட சேராம இருந்தனா உன்னை என்ன பண்ணுவாங்க? கிண்டல் பண்ணுவாங்க, உன்னை ஒதுக்கிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் ஒதுக்கின மாதிரி நம்மள ஒதுக்குவாங்க. நீ ஒரு கல்லூரியில இப்போ ஒரு ஸ்கூல்ல போய் சேர்றியா, இல்ல காலேஜ்ல போய் சேர்றியா, இல்ல ஒரு வேலையில போய் சேர்றியா, அங்க இருக்கிற வேஷத்தை நம்ம ஒத்துக்கவே கூடாது. எரேமியா 10:2 தான் சொல்லுது, புறஜாதியாரின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். கூடவே கூடாது. அவங்களோட சேர்ந்து சிரிக்கலாம் கூட, கை தட்டுறது இல்லை. அவங்க உட்காந்து உனக்கு என்ன வேணாங்க, அங்கிருந்து வெளியே போயிடு. எரேமியா சொல்றாரு, நான் தனிப்பாய் உட்காண்டேன், உன் வசனத்தையும் தனிப்பாய் உட்காண்டேன்ற, அவங்களோட உட்கார்ந்தது இல்லைன்ற. வாசி பார்த்து வசனம். அந்த துன்மார்க்க ஊழையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். கண்டிப்பா செய்வாங்க. பச்சை மரத்துக்கே இதை செஞ்சானா பட்டை மரத்துக்கு என்ன செய்வாங்க சொன்னார் இல்லையா? அப்போ நான் பழைய மார்க்கம் அது
அது பாரம்பரியமா இருக்கலாம், இல்ல கெட்ட நடக்கைகளா இருக்கலாம், கெட்ட சிந்தைகளா இருக்கலாம். அத நம்ம இனி போய் சிக்கவே கூடாது. அதான் சொல்றாருங்க எபிரேயர் 13 வந்துருங்க. ஒரு கொஸ்டின் பிரதர், அப்ப நீங்க சொன்ன ரிப்ளை என்னதுக்கு? ஒய், ஏன் பாளையத்துக்கு புறம்பே கேட்டீங்கல்ல? பாளையத்துக்கு புறம்பேன்றது, பாளையத்துக்கு புறம்பே தான் அங்கதானே தூக்கி அசிங்கத்தை தூக்கி போடுவாங்க. ஆமா, அந்த இதுக்காக அதனாலதான் தான் பண்ணாரு. அவர் நமக்காக அசிங்கமானார். ஓகே ஓகே, அப்படி பண்ணு. ஓகே. துடைக்கப்பட்ட மனுஷர் துடைக்கப்படுற இது மாதிரி ஆனார். கட்டுறது. அதான் பவுல் சொல்றார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவருக்கு புறப்பட்டு போகணும். அப்ப அவரோட கூட நம்மளும் இருக்கணும். அத நம்மளையும் அது மாதிரிதான் பண்ணுவாங்க. ஏன் அப்படி? நிலையான நகரம் நமக்கு இங்க இல்லை, வரப்போவதையே நாடி தேடுகிறோம். இப்ப நமக்கு இங்கதான் நிலையான நகரம்னா நம்ம பாளையத்துல உட்காந்துடும். பாளையம் வந்து உலகம், உலக காரியங்களை நம்ம சிக்கிக்கொள்ளவே கூடாது. நமக்கு இங்க கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டேஷன்ல போய், ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் வெயிட் பண்றது இல்ல, ஏர்போர்ட்ல போய் பிளேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பிளேனுக்கு பிளேன் வந்த உடனே அந்த ஏறி போயிடுறாங்க. அந்த இடம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அதே மாதிரி நம்ம தலைவர் வரப்போறார் சீக்கிரட் கம்மிங்ல. போயிங் நாட்டுல பெரிய பெரிய பிளைட்டு, அந்த பிளைட்ல ஏறி போகணும். இந்த இந்த பிளைட்லாம் இறங்கும். அந்த பிளைட் நேரம் பரலோகத்துக்கு தான். அப்போ அதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும். இப்போ பாளையத்துல உட்காந்து பாளைய காரியங்களில நாம் ஈடுபடக்கூடாது. நீங்க இன்னொன்னு கூட பாருங்க, யாத்திரா 33 எடுங்க. அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யாத்திரா 33 7 114 அங்கிள், பேஜ் நம்பர். 7-11 வரைக்கும் பாருங்க. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். யாவே தேவனை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். மோசே கூடாரத்திற்கு போகும்போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. யாவே தேவன் மோசையோடே பேசினார். ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல யாவே தேவன் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எதனால இதாச்சு? இஸ்ரவேலர்கள் அவங்க அந்த காளை செய்வாங்கல்ல அங்கிள், 2 கண்ணுக்குட்டி, நகைகளை கண்ணுக்குட்டியை வச்சிருவாங்க. அதனால அந்த இடம் பாலை தீட்டாச்சுனால மோசே என்ன பண்றாரு? பாலை தூக்கி கூடார தூக்கி பாளையத்துக்கு புறம்பே போடுறாரு. அங்க இருந்தத இந்த பாளையத்துக்கு புறம்பே போய் அங்க வைக்கிறாப்புல. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க? புறம்பே போய் தீட்டு பண்றதுனால்தான் தேவன் என்ன பண்ண தன் குமாரனா பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் வைக்கிறார். அதனால தெரிஞ்சுக்கணும். வணங்கா கருத்தொழில் பண்ண காரணத்தினால நான் உங்களோட இருக்க மாட்டேன். அப்போ பாளையத்து உள்ளே தீட்டுப்படுத்துறாங்க, பாளையத்து வெளியிலே தீட்டுப்படுத்துறாங்க. அப்ப பாளையத்துக்கு புறம்பே போய் நாம அந்த காரியத்தை எல்லாம் விட்டு, அதான் 2 குழந்தையர்
6ஆம் அதிகாரம் 17, 18 2 பாருங்க. 250. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள யாவே தேவன் சொல்லுகிறார். அந்த மோசே பாளையத்துக்கு அந்த ஆதரிப்புக்குள்ள போறப்ப என்ன ஆகுது? என்ன ஆகுது? தேவனோட பேசுறாரு. திரும்ப வெளியே வரப்ப மோசே திரும்ப வெளியே வரப்ப என்ன பண்றாங்க? முக்காடு போட்டுறாங்க. ஏன்? மகிமை, தேவனுடைய மகிமை காட்டணும். மோசே முகம் பிரகாசிக்கிறது. அப்ப பாளையத்துக்கு பொறுமை அங்க தேவன் இருந்தாரு. ஆனா இங்க என்ன பண்ணாங்க? கூடாரத்தை எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இருக்கிறப்போ ஒரு இடமா போறப்ப பாளையத்தின் எடுத்துட்டு போறாங்க. அப்போ போறப்ப அப்ப என்ன ஆகுது? இங்க பாளையம் ஆதரிப்பு எங்க இருக்கும்? சொல்லுங்க. பிரயாணம் பண்ணி போறாங்க. பிரயாணம் பண்ணி போறப்ப போயிட்டாங்க. பிரயாணம் பண்ணி போறப்ப இங்க வந்துட்டு அங்க மலையடி வாரத்துல அங்க நடந்தது. பிரயாணம் பண்ணி போறப்ப ஆதரிப்பு கூட வந்து எடுத்துட்டு போறாங்க. அப்ப அந்த ஆதரிப்பு கூட எங்க இருந்தது? அதுக்கு ஒரு முறைமை வைத்திருந்தாருல்ல தேவன். அது வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும், இந்த மாதிரி கேரி பண்ணணும், அப்புறம் இந்தந்த என்ன சொல்றது ட்ரைப்ஸ் வந்து நார்த் சைட்ல இருக்கணும், வெஸ்ட் சைட்ல. எண்ணாமத்தை வாசிக்க சொன்னா ஒரே போர் அடிக்குதான். ஒரே போர் அடிக்கு பிரதர்மா. அப்ப அது எங்க இருந்து? பாளையத்தின் நடுவுல இருந்தது. அது எடுத்துட்டு போறப்ப அது முன்னால போகும், அது லேவியர் போவாங்க. ஆனா இருக்கிறப்ப பாளையத்தின் நடுவுல இருக்கும். அப்போ போய் பாளையத்துக்கு அப்பதான் உபாமத்துல சொல்றாரு, பாளையத்துக்கு புறம்பே நீ மலைஞ்சாதிக்கு போனா பாளையத்துக்கு புறம்பே போ. ஏன்னா நான் எங்க இருக்கிறோம் அந்த இடத்துல ஒண்ணு இல்ல, பாதரட்சியை கயிற்றி போடுன்றார். யாருக்கு சொல்றாரு? யோசுவாவுக்கும் சொல்றாரு. எவ்வளவு பரிசுத்தமான தேவன் பாருங்க. அவரை அவ்வளவு அந்த அசுத்தியான காரியங்கள் கூடவே கூடாது நம்ம வாழ்க்கையில. ஏன்னா இந்த உலகத்தின் காரியங்கள் அசுத்தியான காரியங்கள், சொல்லக்கூட வாய் கூசக்கூடிய காரியங்கள். உலகம் அவ்வளவு மோசமா போயிட்டு. அப்ப இந்த அசுத்தியான காரியங்களில நாம் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ, சில பேர் சொல்லுவாங்க நான் உன்னோட உட்காந்துக்கிறேன், ஆனா எனக்கு ஒன்றும் ஆகாது, என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு அவனுக்கு என்ன ஐக்கியம், என்ன சம்பந்தம், அவனோட உனக்கு என்ன தொடர்பு? அவசியமே இல்லையே. அது கூடவே கூடாது. அது இருந்ததுன்னா நம்ம எதுல புசிக்க முடியாது? நமக்கு ஒரு பலிபீடம் இருக்குதுல்ல, அந்த பலியிடத்துல யார் புசிக்க முடியாதுன்னு பார்த்தோம். முதல்ல 10வது தினத்துல யாருக்கு பங்கு இல்லைன்னு பார்த்தோம், அதிகாரம் இல்லைன்னு. அந்த ஆதரிப்பு கூட அல்லது பழைய நிலவரத்தின் காரியங்கள் உண்மையிலே காணப்படுமே ஆகில் அவருடைய பஸ்காவிலே நீ கை வைக்கவே முடியாது. அவருடைய அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் கையை வைக்கவே முடியாது. கையை வச்சுனா டேஞ்சர். பவுல் எச்சரிக்கிறார் 1:11. நம்ம தெய்வல
முந்தானத்து பஸ்கா அனுசரித்தோம். அது எப்படி அனுசரிக்கணும்னு சொல்றாரு? 1 கொரிந்தியர் 5:7 பாருங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவில் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் கழித்து போடுங்கள், புறம்பே கழித்து போடுங்கள், புறம்பே தூக்கி போடுங்க. அதை உனக்குள்ள இருக்கவே கூடாது. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய யாஷுவா மேசியா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். எப்படி ஆசரிக்கணும்? புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். துப்புரவு உண்மை என்னும். துப்புரவும் உண்மை, அந்த 2 வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி இது நம்ம வாழ்க்கையில காணப்படணும். துப்புரவு உண்மை இல்லைன்னா பஸ்கால் நம்ம கை வைக்கவே முடியாது. அப்போ இது 2த்துக்கும் ஏன் அவர் எப்படி பஸ்கா ஆனார்? பாடுகள் வழியா கடந்து போய் நமக்காக பஸ்கா வர்றார். அப்ப நமக்கும் அதே கதி தான். நம்மள என்ன வேணாலும் பண்ணுவாங்க. யோவான் 16:2 என்ன சொல்லுது பாருங்க. தானே அங்கிள்? அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் யாவே தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். பாருங்க, அப்போ ஆண்டவருக்காக நாம் வைராகியமா இருந்தால், வருஷத்து வைராகியமா இருந்தா கண்டிப்பா என்ன வேணாலும் வரும் நமக்கு. ஆனால் 2 தீமோத்தேயு 3:12 தான் சொல்லுது, அன்றியும் யாஷுவா மேசியாவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஒரு பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு, என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா, கல்வாரி மலையின் பங்கை பெறுவாயா. அருமையான அந்த ஆண்டவர் நமக்கு அந்த பாடுகளை தன்மை சுமந்து கொண்டார். இதுக்காக நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. அப்ப நாம் அவரோடு கூட எப்படி அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரோ, எல்லாரும் கழித்து போடுகிற உப்பையை நம்மள அப்படிதான் நிறவேற்போம். ஆனா நம்ம சோறு விளைவே நமக்கு இங்க இல்ல நகரம், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் ஒரு தலத்தை ஆயத்தம் பண்ணி நீ எங்களோட இருக்கணும்னு நான் போவான்ற இந்த நல் நம்பிக்கை நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, யாருக்கெல்லாம் இந்த நல் நம்பிக்கை உண்டு? யாருக்கெல்லாம் உண்டு? அனைவருக்கும். ஆமென். அல்லேலூயா. அனைவருக்கும். எப்போ நம்ம தான் முக்கியம். இல்லைன்னா அது அந்த பலிபீடத்தில் இருக்கிறதுக்கு புசிக்கிறது நமக்கு அதிகாரமே கிடையாது. சரியா? நாமே நிதானித்து பார்த்தால் நமக்கு நலமா இருக்கும். நாம் மற்றவர்களோடு நியாயம் தீர்க்கப்படாதிருப்போம். பஸ்கா தான் அனுசரிச்சோம். மறுபடியும் தேவ செய்தி வருதுதான், நாம் பாளையத்துக்கு புறம்பே, உலகத்துக்கு புறம்பே போக வேண்டும். உலகத்துல இல்ல, உலகத்தோட நமக்கு எந்த ஐக்கியமும் கிடையாது. உலக காரியங்கள் ஐக்கியமே கூடாது. நீங்க உலக காரியங்கள் எங்க வந்திருக்குது? முக்கியமா இந்த தர்சனத்துக்கு தான் வந்திருக்குது. உலக காரியங்கள் எல்லாம் என்னது? செல்போனு. வரப்பா இந்த 1990s லேட் 90s இந்த ரிலையன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ஹிந்தியில ஒரு பாட்டு பாடினான். பாட்டு அட்வர்டைஸ் பண்ண, துனியா முட்டி மேனு. பிரதீப், அது அர்த்தம் சொல்லு ஹிந்தியில. உலகம் நம்ம கைக்குள்ள, நம்மளுடைய அந்த கைப்பிடி, நம்ம கைக்குள்ள என்ன இருக்கணும்? 2 கைது இருக்கணும். செய்வோமா? ஆமென். செய்வோம். தெய்வம் தேவதாமே ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
யாருக்கான கேள்விகள் உண்டா? அங்கிள் எனக்கு இருக்கு. ஆ அங்கிள் ஒரே நிமிஷம். ஆதியாகமம்ல 4:22 வசனம் இருக்குல்ல அங்கிள், அதுல வந்து 4ஆம் அதிகாரத்துல என்னன்னா 5ஆம் அதிகாரம் கிட்டதான் வந்து என்ன போட்டிருக்காங்க, பாஷை அப்படிங்கிற ஒரு விஷயம்